தினமும் ஒரு கையளவு மாத்திரையை எடுத்துக்கிட்டா நோய்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பலரும் நம்புறாங்க. அதுலயும் குறிப்பா புற்றுநோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதா நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு பல சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப எளிதாவே கிடைக்குது. ஆனா மின்னுவதெல்லாம் பொன்னல அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எல்லா சப்ளிமெண்ட்டும் நமக்கு நன்மை கொடுக்கறது கிடையாதுங்க. அதுல பல நல்லதை விட அதிகமான தீங்க தான் கொடுக்குது. அதனால சப்ளிமெண்ட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சரிக்கையை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா சுகாதார வல்லுநர்கள் மக்களை உணவுகள்ல இருந்து ஊட்டச்சத்துக்களை எடுக்கவே ஊக்குவிக்கின்றனவை தவிர சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவு நீங்க சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு தீங்கு தான் கொடுக்கும். புற்றுநோயை தடுக்கிறதா சொல்லப்படக்கூடிய அதே சமயம் எச்சரிக்கையை சுமந்து வரக்கூடிய பிரபலமான 5 சப்ளிமெண்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், பீட்டா கரோட்டின். இந்த பீட்டா கரோட்டின் சப்ளிமெண்ட் புகைப்பிடிக்கிற நபர்கள்ல நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கான அபாயத்தை 16% அதிகரிக்கிறதா மருத்துவ ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது புற்றுநோய் ஏற்படுறத தடுக்க உதவுறதா பிரபலமா நம்பப்பட்டு வருது. ஆனா உண்மையிலேயே இதை அதிக அளவு எடுத்துக்கிறது சிறுநீரக கற்களை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம கீமோதெரபி சிகிச்சையிலையும் தலையிடலாம். மூணாவது, விட்டமின் இ எடுத்துக்கொள்ளும் நபர்களுக்கிடையே பிராஸ்டேட் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 17% அதிகமா இருக்கிறதா மருத்துவ ஆய்வுகள் காட்டுது. ஆனா விட்டமின் இ சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கிறதால புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. நாலாவது, செலினியம். அதிக அளவு செலினியம் எடுத்துக்கிறதால பிராஸ்டேட் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு மருத்துவ சோதனையில தெரிய வந்திருக்கு. செலினியம் குறைபாடு இருக்கிறது தெரிய வந்தா மட்டும்தான் ஒருத்தர் இந்த சப்ளிமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு இந்த ஆய்வு மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஃபைனலி, போலிக் அமிலம் அல்லது அதிக அளவான ஃபோலேட். உணவு மூலமா ஃபோலேட் எடுத்துக்கிறது அத்தியாவசியமானது அப்படின்னா கூட சப்ளிமெண்ட் வடிவில் ஃபோலிக் அமிலத்தை அதிக அளவு எடுத்துக்கொள்வது பிராஸ்டேட் புற்றுநோயை 24% அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வு மூலமா நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அளவுக்கு மிஞ்சினா எப்பவுமே நஞ்சுதாங்க. ஸோ ஒரு சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு அதே சமயம் தீமைகள் இருக்கு அப்படின்னு உங்க டாக்டரை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.